என்னடா உங்க ஸ்கூல் மட்டும் மாசத்துல 4 சனிக்கிழமையில 3 சனிக்கிழமை ஸ்கூல் வச்சிடுறாங்க எங்க ஜெய்குட்டி ஸ்கூலு. அவனுக்கு சலுப்பாகுதோ இல்லையோ எனக்கு சலுப்பாயிடுதுங்க. வாரம் சனிக்கிழமைனா ஸ்கூலுங்க. ஜெய்குட்டிக்கு மட்டும்தாங்க இன்னைக்கு ஸ்கூலு. குட்டிமாவுக்கு ஸ்கூல் லீவு. அவனுக்கு வந்து சாப்பாடுலாம் செஞ்சு கொடுத்து சமைச்சு சாப்பிட வச்சு அனுப்பி விட்டாச்சு. ஸ்கூல் இருக்கோ இல்லையோ எப்பயும் வீட்டு வேலை முடிக்கிற டைமுக்கு வீட்டு வேலையை முடிச்சாதாங்க நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கு. இன்னைக்கு சனிக்கிழமை இல்லையா வீட்டு வேலைலாம் முடிச்சுட்டு தலைக்கு குளிச்சுட்டேன். நிறைய பேர் ஃபேஸுக்கு அந்த க்ரீமு இந்த க்ரீமுன்னு நிறைய போடுவாங்க. நான் வந்து ஃபேர் அண்ட் லவ்லி கூட போட மாட்டேங்க. அப்படியே ஃபேர் அண்ட் லவ்லி போடணும் அப்படின்னா கூட இந்த பனிக்காலத்தில் தான் கொஞ்சம் போடுவேன். ஏன்னா அப்போ தான் ஃபேஸ் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். அதனால் அந்த டைமில் மட்டும் எப்பயாச்சும் ஒரு டைம் ஃபேர் அண்ட் லவ்லி போடுவேன். மற்றபடி ஃபேஸுக்கெல்லாம் ஒன்றும் போட மாட்டேங்க. மஞ்சள் போடுவேன், பவுடர் போட்டு, அவ்வளோதாங்க. எப்பயுமே ஃபேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வால் போட்டு கீழே ஒரு குட்டி போட்டு வைப்பேன். ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து இந்த மாதிரி போட்டு வச்சு எனக்கு பழக்கம். எப்பயாச்சும் ஒரு டைம் தாங்க குண்டு போட்டு வைப்பேன். ஒரு 1/2 லிட்டர் நல்லெண்ணெய் தீப எண்ணெய் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா எனக்கு ஒரு 10 நாள் கூட வராதுங்க. ஏன்னா வாரத்தில் நல்ல நாள் கெட்ட நாள் இந்த மாதிரிலாம் எதுவும் பார்க்க மாட்டேன். எனக்கு எப்போ வேணாலும் வீடு சுத்தமாக இருந்தால் உடனே 2 நேரம் கூட வீட்டில் வந்து விளக்கு ஏற்றிடுவேன். வீட்டை எப்பயுமே வாசனையாக நல்லா பாசிட்டிவ் மைண்டாக இருக்கிறதுக்காகவே இந்த மாதிரி வாசனையான கம்ப்யூட்டர் சாம்பிராணி வைப்பேன். கல்யாணம் ஆகிறதுக்கு வரலையுமே பெருசாக எந்த சாமியுமே விருப்பத்தோடு கும்பிட்டது கிடையாது. ஆனால் கல்யாணம் ஆகி குழந்தைங்களாம் பிறந்ததுக்கப்புறம் குழந்தைங்களுக்காகவே டெய்லியும் சாமியை வேண்டிக்கிறோம். குழந்தைங்க ஆரோக்கியமாக இருக்கணும், கணவர் ஆரோக்கியமாக இருக்கணும்னு. எப்பயுமே என்னுடைய உடல் நலத்துக்கெல்லாம் நான் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்ததே கிடையாதுங்க.